ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாதிரணம் மகாபிரிவாதிரணம் மகாபிரிவாதிரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது. மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 896 ஆரம்பிக்கிறது. ரதி, இன்பம், சக்தி, புஷ்டி எல்லாவற்றையும் தரும் மந்திரங்கள் ஸ்ருதியில்தான் அடங்கியிருக்கின்றன. அதனால் முதலில் அதை சொல்லி அப்புறம் இவற்றை சொன்னார். நம்முடைய திறமை, சக்தி, நிறைவு, புஷ்டி, ஆனந்த அனுபோகங்கள், ரதி ஆகிய எல்லாம் வேத வழியில் ஏற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இப்படி சொன்னார். ஒவ்வொரு பிராணிக்குள்ளேயும் ஆனந்த சுரூபமாக இருப்பது நீதான். ஒவ்வொரு பிராணிக்குள்ளேயும் சக்தி சுரூபமாக இருக்கிறது நீதான். நிறைவு என்கிறதாக இருக்கிறதும் நீதான் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நமோஸ்து நமோஸ்து என்று நமஸ்காரம் தெரிவிக்கிறார். முடிவாக மகாவிஷ்ணுவுக்கே உரிய அசாதாரண நமாவான புருஷோத்தமன் என்பதையும் சொல்லி அவனுடைய சக்தியாக அவள் இருப்பதை புருஷோத்தம வல்லபாயே என்கிறார். பிற்காலத்தில் பெரிய சித்தாந்தமாக டெவலப் செய்த கருத்துக்களையும் உள்ளே வைத்து குழந்தை ஆச்சாரியால் இப்படி பாடி முடித்தார். பாடி முடித்ததுதான் தாமசம். மகாலட்சுமி அந்த குடிசையை சுற்றி பாழாயிருந்த அத்திருதி முழுக்க ஸ்வர்ணத்தாலான நெல்லிக்கனிகளாக ஒரு முகூர்த்த காலம் வருஷித்து விட்டாள். பளபளவென்று வருஷித்து விட்டாள். அவதார குழந்தைக்கு போட்ட ஒரு அழுகல் நெல்லிப்பழம் அனந்த கோடி மடங்கு தங்கப்பழங்களாக திரும்பின. முதலில் பிராமண ஸ்திரீ கண்ணீர் தாரையை கொட்டினாள். அதை பார்த்து ஆச்சாரியாளின் வாக்கிலிருந்து ஸ்தோத்திர தாரை கொட்டிற்று. அதை கேட்டு லக்ஷ்மி கனகதாரையை கொட்டிவிட்டாள். அந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் என்றே பெயர் ஏற்பட்டது. கனகதாரா ஸ்தபம் என்றும் சொல்வார்கள். ஸ்தபம் என்றாலும் ஸ்தோத்திரம்தான். ஆச்சாரியால் மனசால் நினைத்தாலே போதும், லக்ஷ்மி அதன்படி பண்ணியிருப்பாள். ஆனாலும் அவர் வாக்கினால் இப்படி ஒரு ஸ்துதி வந்து தான் கேட்டு சந்தோஷப்படணும். தான் சந்தோஷப்படுவது மாத்திரமில்லை, ஜனங்களெல்லாம் சந்தோஷப்படணும். அதை பாராயணம் பண்ணி அவர்களும் பொருள் கஷ்டம் நீங்கி கர்ம கஷ்டமும் நீங்கி சுபீட்சமாக இருக்கணும் என்றே திவ்ய லீலையாக நடத்தினாள். திரவிணாம்புதாராம் தத்யாத் என்று சொன்னவுடனேயே கூட அவள் கனகதாரியை கொட்டிவிடாமல் அப்புறம் அநேக ஸ்லோகங்கள் அழகாக அவர் செய்த பிற்பாடே அனுகிரகம் பண்ணினாள். நாமும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி தாரித்ரிய நிவர்த்தியும் கர்மம் என்று சொன்ன பாப தாபத்திலிருந்து நிவர்த்தியும் பெறுவோம். பிராமண தம்பதியை சாக்காக காட்டி நம் எல்லோருக்கும் என்றே ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். ஐதீகமாக இக வாழ்க்கையில் ஒரு பலனை தருகிற ஸ்தோத்திரம் என்னால் அது பாப்புலராகத்தான் இருக்கும். அப்படி ஆச்சாரிய கிரந்தங்களில் கனகதாரா ஸ்தவம் பிரசித்தமாக இருக்கிறது. ஆனாலும் இகத்தோடு வரத்தையும் அதில் ஆச்சாரியால் குழைத்துத்தான் கொடுத்திருக்கிறார். இதே போல ரோக நிவாரணம் தருகிறது என்பதால் சுப்பிரமணிய புஜங்கமும் சகல காரிய சித்திக்கானது என்பதால் சௌந்தரிய லகரியும் ஃபேமஸாக இருக்கின்றன. அவையெல்லாமும் அதோடு கூட ஆத்மாவை கடைத்தேற்றுவதாகவும் இருப்பவை. ஆச்சரியம் என்னவென்றால் ஒரே வைராக்கியமாக உபதேசம் பண்ணும் பஜகோவிந்தம்தான் எல்லாவற்றை காட்டிலும் பிரசித்தி பெற்றிருப்பதாகும். மற்றதெல்லாம் ஆச்சாரியால் நமக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தும் பண்ணியவை. பஜகோவிந்தம்தான் அவர் மனசை அப்படியே பூர்ணமாக பிரதிபலிப்பது. அந்த மனசின் மகிமைதான் அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கும் பிரசித்தி. பவுன் மழையாக கொட்டிற்று. ஆச்சாரியால் அதில் ஒரு மணி கூட தொடாமல் அந்த பிராமண தம்பதிக்கென்றே அனுகிரகித்து விட்டு போய்விட்டார். பொன்மழை பெற்ற வீடு காலடிக்கு கொஞ்ச தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்திருக்கிறது. அழுகல் பழத்தை போட்டு தங்கப்பழங்களாக பெற்றவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை இப்பொழுதும் பழந்தோட்டம் என்றே சொல்கிறார்கள். அங்கே ஸ்வர்ணத்து மனை என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது. அதைச் சேர்ந்தவர்கள் கனகதாரை பெற்ற தம்பதியின் வம்சத்தில் வந்தவர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. மாறி ஓடிய ஆறு. 8வது வயசில் வித்யாபியாசம் பூர்த்தி பண்ணி அகத்துக்கு ஆச்சாரியால் திரும்பினார். தகப்பனார் காலமாகிவிட்டார். தாயாருக்கு ஆதரவாக ஆச்சாரியால் கொஞ்ச நாள் இருந்து வந்தார். தாயாருக்கு எவ்வளவு முக்கியமான ஸ்தானம் தர வேண்டும், அவளிடம் எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் என்று அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். வயசும் ஆகி ரொம்ப வருஷம் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்து அப்புறம் வேண்டிக் கொண்டுதானே ஆச்சாரியாலை பெற்றாள். பதியையும் இழந்திருந்த அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடைகள் பண்ணினார். ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப அசக்தமாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் ஆலவாய்ப்புழை இப்பொழுது போல் காலடியிலே ஓடிக்கொண்டிருக்கவில்லை. சிறிது தூரம் தள்ளி ஓடிக்கொண்டிருந்தது. புண்ணிய தீர்த்தம் என்பதால் அந்த அம்மாள் அங்கே போய்தான் தினமும் ஸ்நானம் செய்து வருவது வழக்கம். இப்பொழுது தேக அசோக்கியத்தால் போக முடியவில்லை. வருத்தப்பட்டாள்.
இன்னைக்கு புண்ணிய காலம், புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ண முடியாமல் இருக்கே என்று குறைப்பட்டு கொண்டாள். நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் சொல்லி அப்படியே செய்தார். ஈஸ்வராவதாரமானாலும் பக்தராகவே நடித்த அவதாரம் இது. அதனால்தான் முன்பு லக்ஷ்மியிடம் பிரார்த்தனை பண்ணினார். அம்மா உடம்பு சரியாக நதிக்கு போனோம் என்று பிரார்த்தித்தால் அவள் ஒருத்திக்கு நன்மை செய்ததோடு முடிந்துவிடும். அதற்கு பதில் எங்கேயோ நடமாட்டமில்லாத காட்டு வழியில் போய்கொண்டிருக்கும் நதியே இந்த கிராமம் வழியாக போகும்படி பிரார்த்தித்து கொண்டால் எல்லா ஜனங்களுக்கும் நல்லதாகுமே என்று நினைத்தார். நதியை கிரகத்துக்கே கிட்டே வரும்படி வேண்டிக் கொண்டார். அப்படியே வந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.